நன்மை உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வராத நன்மைகள், வராத ஆசீர்வாதங்கள், வராத மேன்மைகளை கர்த்தர் இந்த ஆண்டில், இந்த மாதத்தில், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாக கர்த்தர் கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கண்டிப்பாக நீங்கள் நம்பும்போது, நீங்கள் விசுவாசித்து முழுமையாக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். கெடுதலை அல்ல, நன்மையை தருவார். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நன்மை உங்கள் வாழ்க்கையை தேடி வரும். வேத வசனம் சொல்லுகிறது. நான் வேதத்தில் வாசிக்கிறேன். சங்கீத புத்தகம் ஸ்தோத்திரம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணின வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஸோ நம்மளுக்கு நன்மை வரணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னு சொன்னால், நீங்கள் முதல்ல ஒரு ரீசன், கட்டளை, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்துக்கு பயந்திருக்கும் போது, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை கர்த்தர் தருவார். நன்மையை பார்ப்பீங்க. தோல்வி அல்ல, இழப்புகள் அல்ல, அவமானத்தை அல்ல, கண்ணீர் அல்ல, கவலை அல்ல. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையானதையே தருவார். நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, ஜெபிங்க, உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த செய்தியின் மூலமாக, இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நிச்சயமாக ஒரு வீடு கட்ட நீங்கள் நினைப்பீங்க. அந்த நன்மை உங்களை தேடி வரும். நீங்கள் படிச்சுட்டு வேலை தேடுவீங்க, ஆனால் வேலை கிடைக்காம இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துருங்க, வேதம் வாசிங்க, தேவனுக்கு பயந்துருங்க. உங்களுக்கு நன்மை வரும், வேலை கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும். எந்த மாற்றம் இல்லை. முழு மூச்சோடு, முழு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். நன்மையானதையே தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக கெடுதலை வைக்கல, ஆபத்து விபத்தை வைக்கல, வேலையை தடுக்கிறத வைக்கல. உங்களுக்கு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறதுனால நீங்கள் விசுவாசிங்க. கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாதத்துக்குள்ளே, இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நன்மை வரும். கண்டிப்பாக வரும், நிச்சயமாக வரும். அது எந்த மாற்றமும் கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவருக்கு பயந்து நடுங்கி இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு நன்மையானதையே தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரோடு உங்களோடு இருப்பார். ஆமென்.